அன்புக்குள்ளே ஆண்டவர் இரட்சகருடைய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாசிக்கிறேன். இந்த நாளில் கூட வாசிக்க கேட்ட சங்கீதம் 5 ஆண்டுடைய விண்ணப்பத்தை சொல்ற கர்த்தர் பேசுறப்ப என்ன நடக்கும் சொன்னார். நானும் ஒரு மிகுந்த கிருபையினாலே உடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்து ஒரு பரிசுத்த சந்ததியிலே பயபக்தியுடன் படுத்துகிறேன். எப்படி பயபக்தி? இங்க கம்பெனி நடக்கக்கூடாது, கம்பெனியில சண்டை நடக்கக்கூடாது, போட்டியில் நடக்கக்கூடாது. இது ஆண்டுடைய இல்லாத. அதனால நான் பயபக்தி. அதுதான் சங்கீதம் 181 கர்த்தருக்கு பயந்து ஆண்டுடைய இல்லம். நாங்க ஆரம்பிச்ச உடனே நான் எழுதிட்டு வந்தேன். ஒரு ஞாபகம் வந்தது. ஐயா குற்றாலம் போயிருந்தேன். நான் அங்க இருந்து தோணாவூர் போய் பார்த்தேன். அது ஒரு டூரிஸ்ட் சென்டர், யாருக்கு தெரியாத ஒரு டூரிஸ்ட் சென்டர். தோணாவூர் ராணி சேவர் தென்னிந்தியாவின் அப்போஸ்தலர் 1904 இந்தியாவில் 14 ஆண்டுகள் இந்தியாவில் பணி செய்து இந்தியாவில் திருநெல்வேலி மற்றும் சென்னையில கொஞ்சம் திருநெல்வேலி தூத்துக்குடியில 14 ஆண்டுகள் பணி செய்து 378 திருச்சபைகள் தொடங்கி எத்தனை ஆண்டுல 14 ஆண்டுகள்ல 178 சமுதாய பணிகள், மருத்துவமனை, ஹாஸ்டல்ஸ், ஸ்கூல்ஸ், ரிட்ரீட் சென்டர், 178 சமுதாய கூடம் 14 ஆண்டுகளில். லோனாவுக்கு போனீங்கன்னா அந்த ஒரு கல்வெட்டுக்கு சிசி சர்ச்சுக்குள்ள அவருடைய சிலை வைக்கப்பட்டு அந்த சிலைக்கு கீழே ஒரு சாமியை 14 ஆண்டுகளில் அவர் என்ன பண்ணார். அவன் ஃப்ரம் லுத்தர், ஜெர்மனிலிருந்து லுத்தர் திருச்சபையை சேர்ந்த மார்க் ஃப்ரம் லுத்தர். ஆனா இங்கிலாந்து மிஷன் மூலம், அமெரிக்க மிஷன் மூலம், ஆங்கிலிக்க திருச்சபை வழியாக மிஷனரியாக வருகிறார். அவர் செய்த பெரிய ஒரு ஊழியர்னா தேரோடு வீதி, திருவோடும் பணிக்கும். தேரோடு வீதினா அந்த பெரிய வீடா, பெரிய ரோடா இருக்கும். அப்பதான் தேர் நடு ரோட்டில் செட்டு போட்டு பாட்டியிருப்பாங்க. ஸ்ரீவில்லிக்கு போனீங்கன்னா, சிவகாசி போனீங்கன்னா, நிறைய ஊர், திருவாரூர் போனீங்கன்னா, திருவாரூர்லையும் நடு ரோட்டில் தான் தேர் நிற்கும், மூடி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த லைட் 70-80 அடி ஓரமா கழித்துக்க முடியாது, மரத்துல இட்டு போவாங்க படம் நீக்கி. அதான் தேரோடு பெரிய ரோடு. திருவோடம் பள்ளிக்கூடம், ரோட்டு வரமா ஓலை பிடிச்சார். புது வாத்தியார், நியூ டீச்சர் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல நீ யாரு, எந்த ஊரு, அப்பா அம்மா பேரு. அந்த காலத்தில் 1904 கல்வியே இல்லாத காலங்களில் நம்மள மாதிரி ஏழைகள் ஸ்கூலுக்கு போக முடியாது. வேலைச்சாடி மக்கள் தான் ஸ்கூலுக்கு போக முடியும். படித்தவர்கள், உயர்ந்தவர்கள், பணக்காரங்க தான் ஸ்கூலுக்கு போக முடியும். நம்ம பார்த்தோம்னா முன்னாடி போன வாரம் ஒரு விஷயம் கூட உட்கார்ந்துருந்தேன். அப்போ ஒரு பேங்க்ல அவங்களுடைய மாமா அக்கா வீட்டுக்காரர் பேங்க்ல டைரக்டர், சித்தூர்ல பேங்க்ல டைரக்டர். அவருடைய போன்ல அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இருந்துச்சு. சாம்பிள் பாபுடைய வீட்டுக்குள்ள போட்டோ இருந்தாலும் சொன்னேன், கேட்டேன். அவர் பார்த்தோன்னா சொல்றாங்க, வேலைச்சாடிக்காரன் அவர் டைரக்டரா பேங்க்ல டைரக்டரா இருந்தாலும் வேலைச்சாடிக்காரனை பார்த்தோன்னா கடற்கடன்னு குடிச்சு 2 செருப்பையும் கையில் எடுத்துக்கிட்டு இந்த வேட்டையை ஊத்திட்டு இருப்பாங்க. அப்படிதான் இருக்கணும் நம்ம. அப்படிப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம். அதுல செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், அதுல எல்லாரும் பேரும் அப்பா பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு பையன் அவன் பேர் சொல்றான், அம்மா பேர் சொல்றான், அப்பா பேர் தெரியாதுங்கிறான். அப்பா பேர் தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? அப்பா இல்லாம இருக்கிற பிள்ளை வரைக்கும் தெரியாது சார் அப்பா. அப்ப நீங்க ஸ்கூல்ல அம்மா கூப்பிட்டு நினைக்கிறாரு. அதனால அம்மா வருது. அம்மா அவங்க அந்த அம்மாட்ட கேட்கிறாரு. அம்மா சொல்றாரு, புருஷன் பேர் தெரியாது சார். புருஷன் பேர் தெரியாதுன்னா என்னன்னு அர்த்தம்? அது கூட நீங்க தான் மீட் பண்ணிக்கணும். அப்பா அந்த அம்மா சொல்லிட்டு நாங்கள் பொட்டு கட்டி தேவதாசி பொட்டு கட்டி ஏஜ் அட்டன் பண்ணிட்டு வாலிப பருவத்தை அடைக்கணும்னு ஒரு பொதுவான இடத்துக்குள்ளே உருவாங்க. பல ஆண்கள், வேலைச்சாதி ஆண்கள் எங்களுடைய நிற்பதற்காக யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஆண்டோடு நாளைக்கு ஒரு ஆணா இருக்கும், எந்த ஆண்டுக்கு பிறந்த பையன் தெரியாது. நான் எப்படி எனக்கு அப்பா பேர் எந்த இன்ஷியல் போட முடியும்னு சொல்லுது. அப்பாவை பாத்தியார் சொல்றாரு, அப்பா பேர் ஸ்கூல்ல போய் சேர்க்க முடியாது, பிள்ளையை கூட்டிட்டு போக முடியாது,
அந்த அம்மா காலில் விட்டு அழுது, ஐயா ப்ளீஸ் கைட் பண்ணி உள்ள படிக்கிறோம் சொல்லி அழுது. அப்போ முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அந்த வாத்தியாருக்கு மீட்டிங், அந்த மேனேஜ்மெண்ட் கரஸ்பாண்டன்ட் செக்ரட்டரி தலைமையில் இருக்கும். அப்போ புதுசாக அந்த வாத்தியார் அந்த செக்ரட்டரி கரஸ்பாண்டன்ட் ரேணி செய்வாள் அவர்கிட்ட சொல்ல, இதே மாதிரி எங்கள் அம்மா வந்தாங்க, புருஷனுக்கு தெரியாதுங்கிறாங்க, அந்த பையன் அப்பாவுக்கு தெரியாதுங்கிறாங்க, அதெல்லாம் ஸ்கூலுக்கு விட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டேன், கடந்த செவ்வாய்க்கிழமை வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்கிறார். ஆனால் பைத்திய கதை ஏன்டா நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கோங்க, சரிங்க சேர்த்துக்கிட்டா அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், ஸ்டூடெண்ட் நேம், ஃபாதர் நேம், அக்கோஷன், பைபிள் அந்த லைனாக சர்டிஃபிகேட் இருக்கு. இதில் ஃபாதர் நேம் யார் பேர் எழுதுல, ஃபாதர் பேர் தான் என்ன சர்டிஃபிகேட் செல்லாது. இப்போ பாஸ்போர்ட் ஒரு பிள்ளை போயிட்டு அவங்க அப்பாவுடைய ஹிஸ்ட்ரி சரியாகிறதுல அந்த பிள்ளை மேஜர் ஆகிறதுல பாஸ்போர்ட் தர முடியாதுட்டான். இதுதான் கவர்மெண்ட் நிலைமை. அப்போ தர முடியாதுன்னா அப்பா அவதான் சொன்னாரு, ஃபாதர் எப்படின்னா கார்டியன் போடு. இப்போ அதுக்கப்புறம் தான் 1904 தான் சர்டிஃபிகேட்ல ஃபாதர் நேம் பார் கார்டியன் நேம் இதை கொண்டு தெரியாது ரேணி செய்வார். இவரை எதுக்கு சொல்றேன்னா, ஏன் மனசுல தட்டனா இவர் தான் 320 திருச்சபையை தொடங்கினார். திருச்சபையை தொடங்கி திருச்சபையில அவர் தான் இன்னைக்கு நம்ம ஒரு 2 அக்கௌண்ட் வச்சுருக்கோம் சர்ச்சில். எப்பவுமே ஒரு அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட், ஜெனரல் அக்கௌண்ட், அதுல 60% அசஸ்மெண்ட், இன்னொரு அக்கௌண்ட் பில்டிங் அக்கௌண்ட். இது செக்ரட்டரி ட்ரெஷரர் ஐயர் சேர்த்து திருச்சபை வளர்ச்சிக்காக கொண்டாடுறது, செலவு பண்றது. ஏன்னா மொத்த அக்கௌண்ட்ல வச்சிருந்தாலும் டைசிஸ் வாங்கிட்டு போயிருக்கிற ஒரு பயம். இன்னைக்கு அதை விட டைசிஸ் கட்ட பட்ஜெட் ஆகிட்டு நம்மளோட கௌரவமாயிட்டு. அதே மாதிரி இதுக்கு பேர் பில்டிங் பண்ணி சென்னை டைசிஸ்ல திருநெல்வேலியில அதுக்கு பேர் எல்சி லோக்கல் சர்ச் பட்ஜெட் பேர். அதுக்கு ஒரு செக்ரட்டரி, அதுக்கு ஒரு ட்ரெஷர் இருப்பாங்க. அந்த சாதாரண பாஸ்டேட் செக்ரட்டரி ட்ரெஷர் அதை மூவ் பண்ண முடியாது. அந்த எல்சிஎஃப் அக்கௌண்ட்டை கொண்டு தெரியாதான் ராணி செய்ய வரலாம். லோக்கல் சர்ச்சு பார்த்து நீ ஒரு இடத்தை வாங்கணும், நீ ஒரு சர்ச்சை கட்டணும், இந்த சர்ச்சை இன்னைக்கு நீ 1 வருஷம் ஆகிட்டு இன்னொரு 1 வருஷத்துல இன்னொரு சர்ச்சை நீ கட்டணும். அதுக்கு ஒரு லோக்கல் சர்ச்சை பண்ண வேணும். அதுக்கு தான் லோக்கல் சர்ச்சை பண்ணுங்க. அந்த அக்கௌண்ட்டை போட்டுறதுனால அவனுக்கு நம்ம பேஸ் பண்ணி பில்டிங் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்க முடியாத ஐயத்தை கிராமத்து சர்ச்சில் கன்வர்மேஷன் போய் கேட்டா பிஷப் கேட்கிறாரு, அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கேன்னு கேட்கிறாரு. இல்ல பிஷப் அங்க எனக்கு டிஏவே இல்ல, சரி உங்க பாஸ்புக் எல்லாம் கொண்டு வாங்குறாரு. நான் ஐயருக்கு ஆப்போசிட்டா வந்து இருப்பாரு. அவர் சொல்றாரு 9 அக்கௌண்ட் இருக்குங்க, இதுல 4 அக்கௌண்ட் இருக்கு, மிஷன் அக்கௌண்ட் இருக்கு, இத்தனை அக்கௌண்ட் இருக்கு, இத்தனை அக்கௌண்ட் இருக்கிற பணம் இது ஏற்கனவே நம்ம பதிவு சாப்பிட எதான் 2 பிரிவா இருக்கணும் தலைவர் விரும்புறது. நீங்க சர்ச்சில் அடிச்சுக்கிட்டா நாங்க வாழ்ந்துட்டு இருப்போம், நீங்க சர்ச்சில் ஒன்னா இருந்தா நாங்க என்ன பண்ண முடியாது. இது ஒரு பெரிய திருச்சபை தலைவரே சொல்லுவாரு. எப்பெல்லாம் சர்ச்சில் என்ன நடக்கும் அப்ப தலைமைத்துவம் ஜாலியா இருக்கும். சர்ச்சில் எப்ப நீங்க ஒன்னாயிட்டீங்களோ தலைமைத்துவம் ஏழையாகும். இது ஒரு திருச்சபை பெரிய தலைவர் இஸ்லாசம் அதான் உண்மை. அப்போ இங்க யூனிட்டி இருக்கக்கூடாது யார் நினைக்கிறா? ஏசு அப்படி நினைக்கல. பொதுவா இன்னைக்கு அப்பதான் லோக்கல் சர்ச்சை பண்ணி அவங்க ஆரம்பிச்சாங்க. நம்ம அந்த நாதகம் தெரியாது ரேணி செய்வார். அவர் தான் லக்கோடா காணிக்கை வந்தாரு. லக்கோடா காணினா 1 மாசத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 360 நாள்ல ஒரு நாளைக்கு போகும். யாரு டீச்சரு? இதுல டீச்சர் யாரு? பாத்தியாரு? யாருமே இல்லை. நீங்க என்ன பிசினஸ்? இவருக்கு எவ்வளவு பென்ஷனோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருதோ அதுல ஒரு நாள் காணிக்கை லக்கோடாவா கொடுக்குறாங்க. அது தனி. அது தசமபாக இல்லாம 360 நாள் இவருக்கு எவ்வளவு சம்பளமோ அதுல 360 நாள் அவருக்கு போனஸ், அட்வான்ஸ், ஓவர் டைம் எல்லாத்தையும் சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்து லக்கோடா காணிக்கைன்னு சொன்னாரு. அது பண்டிகை அன்னைக்கு லக்கோடா காணிக்கை கவர் வைக்கணும். அப்புறம் சொன்னாரு பிடியரிசி காணிக்கை. பிடியரிசி காணிக்கைன்னா என்னன்னா, நீ சோறு போடுறப்போ அரிசி எவ்வளவு இருக்கோ ஒரு பிடி எடுத்து பழைய போடணும். காலையில ஒரு பிடி, மத்தியானம் ஒரு பிடி, ராத்திரி ஒரு பிடி. இல்ல வாரத்துல ஒரு நாள் சொல்றோம்னா வாரத்துல ஒரு நாள் அந்த அரிசி எடுத்து பைக்கில் போடணும். அதை கேட்டீங்க நல்ல சூப்பர் டீ கொடுத்தாரு. ஏதோ சாப்பாடு ஒழுங்கு போயிட்டு அவருக்கு ஆளக்காங்க நல்ல டீ கொண்டாந்து தந்தாரு. இவர் என்ன பண்ணும், சனிக்கிழமைனா ஒவ்வொரு வீடா போகணும், தோத்திரம் சொல்லணும், ஜோம் பண்ணணும், அந்த அரிசியை வாங்கி வரணும். நான் முடியாத ரேஷன் அரிசி, இந்த அம்மா பாசுமதி, இந்த அம்மா பொன்னி, இன்னொரு பிரியாணி போறாங்க. என்ன அரிசி அது? பாசுமதிக்கு அப்புறம் சீரக சம்பா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு எல்லா அரிசியும் ஒன்னா சேர்க்கணும். ஒன்னா சேர்த்துட்டு வருஷத்துல ஒரு நாள் ஆண்டு விழா கொண்டாட அன்னைக்கு அதை பொங்கி
ஏழைக்கு சோறு போடணும். அதுக்கு பிறகு வசனம் பண்ணிக்கிட்டு கொண்டு வந்தாரு. இன்னைக்கு எதிராட்சி நகர், நாளைக்கு அவரு கிழக்கு, அப்படி எத்தனை சர்ச் இருக்கோ அத்தனை நாளைக்கு இந்த ஏரியாவில் எத்தனை சர்ச் இருக்கோ ஒரு நாளைக்கு ஒரு சோறு போடணும். சுத்தி இருக்க ஏழை 3 கிலோமீட்டர் ஏழை இன்னைக்கு எதிராட்சி நகர் இன்னைக்கு 2வது அனுப்பி பண்ணி அடுத்த வருஷம் 2வது ஆண்டு விழா அந்த மே மாசம் 25ஆம் தேதி எங்க வந்து ஒன்று சாப்பிடாங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப தெரியாது. தேங்க்யூ செய்வாங்க. பொதுவா நிறைய கைது பண்ணுறோம், பொது தெரியும், ஆண்டுகளாக கொண்டாடினோம், முடிஞ்சது நம்ம சாப்பிட போகிறோம். எத்தனை ஏழைக்கு சொல்லுங்க கழுவுல. இதுதான் தேங்க்யூ செய்வாங்க. திருச்சபையில் புரட்சி இன்னைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில். ஏன்னா இன்னைக்கு பிஎஸ்சிக்கு ஏன்னா வித்தியாசமா கிரேசனஸ் இருக்கு, பாசமதி இருக்கு, பொங்கி இருக்கு, சீரக சம்பா இருக்கு, 5000 இருக்கு, 5008 இருக்கு, இன்னும் பேர் சொல்றான். அதெல்லாம் நர்செல்லாம் வாங்கி வித்துட்டு 100 முட்டை 200 முட்டை 500 முட்டை சொல்லுறாங்க. அது ஒரு சில ஊர்ல போனீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஃபுல்லா இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவிக்கிட்டே இருக்கு. எங்கள் ஊர்லேயும் அதே மாதிரி போன வாரம் ஒரு பண்டிகைக்கு முதல் நாள் போயிருந்தேன். ஒரு பண்டிகை இந்த கிராமத்துக்கே சாப்பாடு கரிசோறு எப்படி போடுவாங்கன்னா ஆங்கிலத்துல கரண்டியை விட்டு அழுவோம். அப்பதான் என்ன ஒரு கரண்டியில கரைகள் நாட்டு பிரியாணி விருப்பம் பண்றாங்க. பொதுவா அடுத்த வருஷம் நீங்க இப்படி பண்டிகை இந்த கிராமத்து மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க சாப்பாடு உங்களால முடியாது. முதல்ல 50 பேருக்கு ஆரம்பிங்க, அதை ரெகுலர் பண்ணுங்க. ரெகுலர் பண்றப்போ இதை ஐயர் எதிர்பார்க்க கூடாது, ட்ரெஷரர் செக்ரட்டரி இருக்கக்கூடாது. லோக்கல் சர்ச் மக்கள் நீங்க முடிக்க உதாரணமான காணிக்கையில ஒரு வருஷத்துல அப்படிப்பட்ட சாப்பாடு கொடுக்கிறப்போ அதுதான் ஆண்டவர் அதெல்லாம் இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஏழை கிடைக்கிறவர் சிறியவருக்கு எது செய்தாயோ 5 சர்ச்சை கட்டினேன் உனக்கு பகவத்துக்கு கதவு திறந்து சொல்லல. அண்ணன் எங்க கிராமத்துக்கு நிறைய டொனேஷன் கொடுத்தாரு. ஆனா ஏழைக்கு கருத்துக்கு காரணம் என்னைக்கு ஒரு சர்ச்சில் மெயின் சர்ச்சில் 3 நாள் மீட்டிங் பெரிய மீட்டிங் நடத்தீங்க. அது இல்லை, அதை விட அன்னைக்கு ஒரு 50 ஏழைக்கு அரிசி போய் கொடுத்தீங்கல்ல. அந்த ஈஸ்டுக்கு முதல் 2 நாட்கள்ல ஒரு 10 ஏழைக்கு ஃப்ரீ கொடுத்தீங்க. இதுதான் கணக்கு எழுதப்பட்டிருக்கோம். ஒருவேளை உங்களுடைய ஆண்டு விழாவை அடுத்த வருஷம் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நாம இப்படிப்பட்ட ஒரு நீங்க திங்க் பண்ணுங்க, கடவுளோடு பேசுங்க, வேண்டி ஜெபம் பண்ணி உங்களால முடிஞ்ச ஒரு மூட்டை அரிசியை கொடுங்க. ஆண்டவருடைய சொல்லிட்டார் முடியாதவங்க மாஸ்டர் ஏசனா சாதாரண ஒரு ஊழியத்தை சூப்பர் சாதாரண ஒரு ஊழியத்தை அது கர்மக்கு ஒரு கேசட்டு ஏசு விவிக்கார் போனீங்கன்னா கர்மக்கு ஒரு கேசட்ல பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப் குண்டு சொந்த குண்டு ரொம்ப சாதாரண ஊழியக்காக ரேட் வாங்கிட்டு அவங்க அப்பா பல தெய்வங்களுக்கு ஆடுறது, அதனால பலி கோழிகளுக்கும் மாடுகளுக்கும் பிடிச்சது. அதனுடைய பயம் பிரெட் வாங்கிட்டு போட்டு ஏசு வியாதி மாதிரி மரணப்படுத்தி வீட்டை விட்டு வச்சிட்டாங்க. இப்போ ஒரு சர்ச்சுக்கு அப்படி நடந்து போகிறப்போ இது இன்னொரு ஊரில் நடந்து போகிறப்போ ஒரு சர்ச்சில் மரணப்படுத்தி பக்கத்தில் வேலை வைத்து உள்ளூர் பகுதியில் இறந்து கொண்டு போய்கிட்டு இருக்காரு. நடந்த சம்பவம் நடந்து போகிறப்போ ஒரு ஸ்பிரிட்டு ஒரு லைட்டு சர்ச்சுக்குள்ள உள்ளது. அந்த சர்ச்சை உள்ள போய் அவர் சர்ச்சுகள் வந்து 17-18 வயது இருந்தப்போ அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஓசனா மந்திரிக்கு ஒரு திருச்சபை ஆரம்பிக்கிறார். ஓசனா மந்திரி பாஸ்டர் ஏசனா அவர் இறந்தப்போ 960 சர்ச்சை 40 வருஷத்துல 960 சர்ச்சைகள் 40 வருஷத்துல ஏசனா பேசணும்னா கொஞ்சம் 5000 பேர் நிறைய கூட்டம் பெரிய சர்ச்சை. அவர் சர்ச்சைகள் வந்து 5000 பேர் 7000 பேர் இருக்கிற மாதிரி இடமே கேட்பாங்க. இதுக்கு சுத்தி ஸ்டோர் இருக்காது, காலம் தான் போட்டிருப்பாங்க, அவ்வளவு கூட்டம். அவர் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போறாரு. ஒரு அம்மா ஜோம் பண்ண வாங்குறாரு. ஜோம் பண்ண போகணும்னு அந்த அம்மா தோன்றையா எனக்கு கொஞ்சம் பழைய சோறு இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுங்க, நேற்று பொண்ணு சோறியா சாப்பிடுங்க அந்த அம்மா கொடுக்குறாங்க. அவர் வேண்டாம் சாப்பிட்டே இருக்காரு. ஏன்னா எந்த வீட்டிலே போய் சாப்பாட்டுக்கு எதிர்பார்க்க மாட்டார். அவருடைய கொள்கையது சாப்பாடு அம்மா ரொம்ப பேச்சுது, நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஆசீர்வாதம். கொஞ்சம் பழைய சோறு நேற்று போகுறதையா தண்ணி ஊற்றி வச்சுருங்க, நேற்று போகிற பழைய சமையலும் முந்தா நாள் வச்ச பருப்பு குழம்பு எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். முதல் நாள் பருப்பு குழம்பு வேலை பார்க்கும், அடுத்த
ஏனென்றால் என்னதான் சுட வச்சாலும் என்னதான் செய்யணும்னா அந்த டேஸ்ட் பார்க்கும்போது ஒரு டேஸ்ட் மாறிடும். அது ஒரு மாதிரி வாசனை வந்துடும். அது வித்தியாசமான டேஸ்ட். ஒரு சிலருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. அந்த பருப்பு குழம்பு கொடுத்து ஒரு கீழே தரையில சாப்பிட ஆரம்பிக்காது. வீட்டுக்காரர் வந்தாலும் நல்ல முடியாத செம்ம டைட்ல இருக்கான், நல்லா வேணும்னே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை பேர் தான் கிளம்பிட்டீங்க அப்படின்னு ஓசி சொல்லுங்க. நம்ம வீட்டிலே சோறு இல்லை, ஏன்னா அவன் தான் குடிக்காரனே, வீட்டுக்கு விட்டே கொடுக்க மாட்டானே, எப்படி வீட்டுல சோறு போக முடியும்? அந்த அம்மாவை கஷ்டப்பட்டு சோறு கொடுக்குது. நான் வீணான்னு திட்டா, இவர் சாப்பிட முடியாம எந்திக்கிறாரு. அந்த அம்மா அவன் பின்னால் இருந்து குடியாரத்தை தோற்றுறது, அழுது சாப்பிடுறது. இவன் திட்டா, என்ன செய்யறதுன்னு தெரியல. சாப்பிட்டாரு. ஒரு மலேஸ்வர சாப்பிட்டு எழுந்து அந்த மனுஷனுக்கு தோற்று சொல்லி நீ மந்தி சரியாக போயிட்டாரு. 1/2 மணி நேரம் தெரிஞ்சிருக்காரு கெட்ட வார்த்தையில. ஆனால் போறப்போ என்னை மன்னிச்சதுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அந்த வார்த்தை அவனுக்குள்ள போய் ஈட்டி மாதிரி கொடுத்துது. வெளியே போனா ஒய்ஃப்ட்டு கொடுத்து, நான் இவ்வளவு திட்டேன் மன்னிச்சுன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த ஆள் யார் தெரியும் மனைவி கேட்கிறாரு. மனைவி சொல்றாரு, சர்ச்சி பாஸ்டர். உடனே அந்த சர்ச்சைக்கு நீ கூட்டிட்டு போகிறாரு. அந்த சர்ச்சைக்கு கூட்டு போறாரு. அங்க இருக்க ஒர்ஷிப்ல அந்த முடியாத கலந்துடுறான். அன்னையிலிருந்து குடிக்க விட்டான். அன்னைக்கு ஒர்ஷிப் முடிச்ச உடனே அந்த மாஸ்டர் கூப்பிட்டு, ஒரு மூட்டை அரிசி நான் கொடுத்துறேங்க, நீங்க ஒரு வாய் சோத்தவன் இவ்வளவு திட்டேன், ஆனா நீ இவ்வளவு திட்டிட்டு இவ்வளவு திட்டேன், அவளை திட்டு வாங்கி சாப்பிட்டு மன்னிச்சுன்னு சொல்லிட்டு வந்திய. நான் மன்னிக்கப்பட்டு இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசு கத்தை வேலை தெளிக்கப்பட்டுச்சு. ஒரு மூட்டை அரிசியை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த வாரம் 5 கிலோ அரிசியை தான் கொண்டு வைக்கிறோம். ஒரு மூட்டை அரிசினா 25 கிலோ முன்னால, இப்ப 25 கிலோ. 5 கிலோ அரிசியோ 3 கிலோ அரிசியோ கொண்டு கொடுத்தா அதை போய் அந்த சர்ச்சைக்கு முதல்ல சோழ போடுறாரு. அதெல்லாம் கூடாத படி அவர் இறக்குறப்போ 500 லட்சம் பேர் ஒரு வேலை, ஒரு நாளைக்கு 2 வேலை, 1 கோடி பேர் 5 நாளைக்கு குண்டுல இன்னைக்கு கூடாத படி சிறப்பா நடந்திருக்குது. அதுதான் சங்கீதம். நானும் உங்களுடைய கிருபையினால் உடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தேன்னு சொன்ன பொழுது, இந்த ஆலயம் என்பது வாழ்வு கொடுக்கிற இடம், மக்களுக்கு விடுதலை கொடுக்கிற இடம். இந்த ஆலயத்திலிருந்து வந்திருக்கிற நீங்களும் ஒருவேளை இந்த பகுதியில் ஏழைகளுக்கு ஒரு நல்ல உணவு, 1 நிமிஷம் சாம்பார் கொடுங்க, ரசம் கொடுங்க, ஆனா இருக்க அப்புறம் டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி கொடுக்குறப்போ ஆண்டவர் உயர்த்து மாட்டார். ஒருவேளை ஏன்னா ஆண்டவருடைய ஆலயம், அவர் சொல்றார், இது சகல ஜனங்களுக்கும், இது எல்லா ஜனங்களுக்கும், இது வீடு ஹவுஸ் ஆஃப் பிரேயர். அதுதான் ஸ்வீட் என்ன சொல்றாரு, முதல்ல பெரிய ஊழியக்காரர்கள் வந்து ஸ்வீட். அவர் ஹீலிங் மீட்டிங்ல 150 ஹீலிங் தான். அவருக்கு முதல்ல என்ன பண்றாரு, சர்ச்சை ஆரம்பிக்கிறார். ஒரு பிரேயர் சென்டர், எல்லா ஏழையும் கொடுக்குறாரு. சோறு கொடுக்குறாரு. சோறு போட்டு சாப்பிட்டதான் போயிட்டான். யூத் மீட்டிங், பெண்கள் சின்ன பிள்ளை மீட்டிங் காலைல இருந்து மத்தியானம் டைட்டா இருக்கும். மத்தியானம் பிரியாணி கொடுத்தா என்ன ஆகிடும், கூட்டம் 70 வீட்டுக்காரர் போயிடும். சோறு கிடைச்சிட்டு போயிடும். வந்தவன் சோறு கொடுக்குறாரு. போனவன் பல இருக்கிறவருக்கு ஜோம் பண்ணுவார். எவன் விசுவாசத்தோடு இருந்தானா அவன் ஹீலிங் கிடைக்குமா. அந்த சாப்பாடு போட்டுட்டு அதுதான் ஆண்டவர் யோவான் 4ஆம் அதிகாரத்துல திரளான ஜனங்களை பார்த்து மனதுருக மாட்டார். மத்தேயு 14:14 கம்பேஷன், மனதுருக மாட்டார். என் ஜனங்கள் சாப்பிடப்பா அவளை சோறு கொடுங்க. ஒருவேளை அப்படி போட்டதான் பெரிய ஊழியக்காரராக மாறிட்டார். நீங்கள் நானும் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போம் கடந்து வளர்ப்போம். ஆண்டவர் உயர்த்து மாட்டவர். நம்ம நம்பிக்கையோடு இந்த ஆலயத்துக்கு ஜெபம் இருப்போம். இந்த வானத்தை பூமிப்படைத்த ஆண்டவர் இருக்கிறார். அவர் சொன்னார், வானங்களுக்கு சிங்காசனம், கால்களுக்கு வேறு பகுதி. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-8 அவருடைய தொங்கல் என்ன ஒன்று வேந்தனைக்கு. அவருடைய மகிமை என்ன இருக்கு, அதுதாங்க தேவதூதனுக்கு சேரி கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்றான். இன்னைக்கு சங்கீதம் 6 சங்கீதம் 99 கர்த்தர் இஸ் உயர்ந்தவர், லார்ட் இஸ் மோஸ்ட் ஹை. அவர் உயர்ந்த ஆண்டவருக்கு சங்கீதம் 99. இது வந்து நமக்கு இருக்க டெக்ஸ்ட் இல்ல, அந்த டிஎக்சில பேசுற டெக்ஸ்ட். அந்த ஆண்டவர் உயர்ந்த ஆண்டவர். அந்த ஆண்டவர் நோக்கி வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் நிச்சயமாக விடுதலை கொடுப்பாரு. நீங்க நம்பிக்கையோடு இந்த இடத்துல ஜெபம் பண்றப்போ இந்த திருச்சபைக்குப்பா ஏன் வறுமையிலிருந்து இவ்வளவு
உங்களுக்கு தெரியும். ஆனா என் கஷ்டம் இன்னைக்கு மாறல. அதுக்கு காரணம் என்ன நீங்க கேளுங்க. உங்க பிரச்சனைகளை சொல்லி சொல்லுங்க. நான் இவ்வளவு நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தாவே ஜெபத்துக்கு செவி கொடுங்க. வாசிக்க சங்கீதம் 5 சொல்லுது, எனக்கு நீங்க செவி கொடுங்கப்பா. ப்ளீஸ் லிசன் மீ. என் பிள்ளை நீச்சிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா, நீங்க ப்ளீஸ் லிசன் மீ. என்னுடைய பிரேயருக்கு செவி சாய்ந்து நீங்க கேட்கிறப்போ அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த கடைசி வசனம் அவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் உயர்ந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவர் நோக்கி, தகப்பனே எங்களை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை தாங்க தகப்பனே, உங்களுடைய வழியிடத்தை தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்ப்போமா? பார்க்கிறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் இங்கு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே. திருமலை இசை நாதம் சேரும் இனிய கீதம். திருமலை இசை நாதம் சேரும் இனிய கீதம். தரும் எனக்கனந்த சந்தோஷம், தரும் எனக்கனந்த சந்தோஷம். தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம். சிலுவை நிழலில் அமுதினம் அடையா சாய்ந்திலை பாடிடுவே. சிலுவை நிழலில் அமுதினம் அடையா சாய்ந்திலை பாடிடுவே. எத்தனையோ வேதனையின் மத்தியில, எத்தனையோ கண்ணீரின் மத்தியில தகப்பனே என்னை விஸ்படுத்தவா, என்னை ஆசீர்வதிக்க நிற்கிறார் ஒரு பிள்ளைகளுக்கு தகப்பனே. என் கர்த்தர் கரையை தொட்டு கேட்பா. ஒரு விடுதலை கண்ணன் ஏகத்தோடு ஜெபிக்கிறார் ஒரு மகளுக்காக. என் மகன் உலக பிரகாரமா கெட்ட பழக்கங்களை மாற்றி தவித்துக் கொண்டிருக்கான். என் மகனுக்கு ஒரு விடுதலை வேண்டி ஏகத்தோடு ஜெபிக்கிறார் குடும்பத்திற்காக தகப்பனே. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விடுதலை தாங்கள் ஜெபிக்கிறார் பிள்ளைகள் மத்தியில. உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும், உங்களுடைய வழியிடங்கள் வீட்டுமா எங்களுடைய திருச்சியின் ஆயுள் கொடுப்பதற்காக, செயல்கள் கொடுப்பதற்காக, செயல்கள் கொடுப்பதற்காக, ஜெபிப்பதற்காக அருமையான ஆயுள் சொல்ல பிரகாரமாய் ஒரு அற்புதங்கள், ஒரு அதிசயங்கள் செயல்கள் கொடுப்பதில் நிகழணும் தகப்பனே. இது ஒரு திருச்சியிலிருந்து உங்களை நோக்கி பார்க்கிறோம். ஒரு ஹீலிங் பவர் தகப்பனே. நீர் அதிசயமான கடவுள் அல்லவா? ஒரு அதிசயத்தை கொடுங்க தகப்பனே. திருச்சபை ஊழியர் கொடுப்பதற்காக, ஆட்சி மன்ற பொழுதுக்காக, திருச்சபை போக்குவதற்காக, திருச்சபைக்காக, இந்த திருச்சபை இருக்கிற இந்த பகுதிக்காக, இந்த எத்திராஜ நகர் பகுதிக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கிருபை எல்லோரு வரட்டும், வழிநடத்தட்டும். இயேசுவின் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.